ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கலுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 3/4 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 டைம் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரிசியும் பருப்பும். இப்போது இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவையான அளவு. கீ 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரட்டும். நல்லா குக்கர் ஆறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளிப்புக்கு மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, முந்திரி, 2 பச்சை மிளகா, இஞ்சி துருவினது எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் வந்தாச்சு. நல்லா ப்ரெஷரும் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். இப்போது சாதம் ரெடி. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. நல்லா கிளறிக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு 3 கரண்டி நெய் தாராளமாகவே விட்டுருக்கேன். நெய் காஞ்சதுமே மிளகு நல்லா பொரிஞ்சதுமே நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு பொரியும் போது வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் முந்திரி. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுமே துருவின இஞ்சி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா நீளமாக வெட்டினது. பெருங்காயத்தூள் சேர்க்குறேன், என் வாசனைக்காக நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை. அவ்வளோதாங்க, தாளிப்பும் ரெடி. இப்போது நம்ம பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். பொங்கல் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.